சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ட்ரம்ப் வர்சஸ் எலான் மஸ்க்ங்கிற ஒரு மோதல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விடுச்சிருக்கு. ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் என்ன பிரச்சனை, எங்க மோதல் உருவாகி இருக்கு? ட்ரம்புடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் எலான் மஸ்க். அந்த தேர்தல் நிதி மட்டுமே அவர் 2400 கோடி இந்திய மதிப்பில் கொடுத்தார். வெற்றி பெற்ற உடனே எலான் மாஸ்கிற்கு மிகப்பெரிய மகுடத்தை சூட்டினார். இப்படி நெருக்கமாக இருந்த நண்பர்களுக்குள் பிளவு ஏன்? ட்ரம்ப் ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு நெருங்கிய நட்பாக இருந்தாலும் வியாபாரம்னு வந்துட்டா வியாபாரம் தான். ட்ரம்ப் சொல்லுவாங்கல்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சாங்கன்னு ஒரு பழமொழி சொன்ன மாதிரி, மசோதா ஒன்று சமீபத்தில் ட்ரம்ப் கொண்டு வந்தார். அந்த மசோதாவுக்கு பேர் கூட ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். எலான் மாஸ்க் உடைய நிறுவனம் இதுல டெஸ்லா கார், இது இந்த எலக்ட்ரிக் காரை தயாரிக்கிறாங்க. ஆமா, லட்சக்கணக்கான காரை தயாரிக்கிறாங்க. இவருடைய அந்த கார் நிறுவனத்திற்கான இந்த வரி சலுகையை இந்த பில் தடுக்குது. ஏற்கனவே இந்த வரிச்சலுகை இந்த ஒரு பில் பாஸ் பண்ணும் போதே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். இது தேவையில்லாத வேலை, ட்ரம்புக்கு தேவையில்லாத வேலை. ஏனென்றால் இப்படி ஒரு திட்டம் போட்டால், இப்படி ஒரு சட்டம் போட்டால் எலான் மாஸ்க் பாதிக்கப்படுவார் என்று ட்ரம்புக்கு தெரியாதா? ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, அது எலான் மாஸ்கா இருந்தானே எவனா இருந்தானே, அவர் வியாபாரத்துல கை வைக்கிறாருல. இப்ப இன்னைக்கு வெளிநாடுகள் அங்க இருக்கின்றவர்கள் ஏன் டெஸ்லால போய் அந்த எலக்ட்ரிக் காரை வாங்குவாங்க? 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியம் கிடைச்சது, இப்போ உங்களுக்கு கிடைக்கல. வேறொரு நிறுவனம் தயாரிக்கின்ற காரை நாங்கள் மானியம் கொடுத்து வாங்கினா அது உங்களுக்கு லாபம்னு பார்ப்பாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக டெஸ்லா கார் இன்னைக்கு வியாபாரம் படுத்துருச்சு. ட்ரம்ப் மேல பல்வேறு பழிச்சொற்களை இன்னைக்கு எலான் மஸ்க் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃபைலை நான் வெளியிட்டேன்னா மான மரியாதையெல்லாம் போயிடும், உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டுலாம் இருக்குங்கிற மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்துறாரு. அமெரிக்க சட்ட பிரகாரம் ஒரு ஜனாதிபதியாக வந்ததுக்கு அப்புறம் கடந்த கால அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீர்த்து போய்விடும். ஆனா என்ன எலான் மஸ்க் சொல்றாருன்னா, 2 முறை தான் அமெரிக்காவில் ஒருத்தர் ஜனாதிபதியா ஆக முடியும். இவர் பதவி காலம் முடியும் பொழுது இவருக்கான நிலை, இவருடைய எண்டு மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போறார். இந்த இடத்துல நீங்க எந்த அளவுகோலை ட்ரம்ப் வைத்திருக்கிறார்? அப்ப இன்னைக்கு ஒரு பக்கம் எலான் மாஸ்கோட பிரச்சனை, ஒரு பக்கம் இது போன்ற நாடுகளை தடை. ஆனால் எந்த நாடுகளை உண்மையிலே தடை செய்ய வேண்டுமோ அதோட கைகுலுக்குவது, காரணம் இல்லாமல் சிரியாவோடும் பாகிஸ்தானோடும் கைகுலுக்கிறாரு. அவர்களை தடை பண்ணிருக்கணும். எலான் மாஸ்குடைய நோக்கம் என்ன? 4 வருடம் முடிவதற்குள் பதவியிலிருந்து எடுத்து விட வேண்டும். அதற்கு நான் தயாரா இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு போறாரு. உள்நாட்டு குழப்பம் மாதிரியான ஒரு சூழல் அங்க ஏற்பட்டு இருக்கிறது. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் அதிபரா வருவதற்கு மிக முக்கியமான காரணம் உலக பணக்காரர் தொழிலதிபர் எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்க்கு ஆட்சிக்கு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு எலான் மஸ்க்கு ஒரு அதிகப்படியான சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதற்கப்புறம் ட்ரம்ப் ஒரு அதிபராகவே செயல்படல, ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் செயல்படுறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் வியாபாரத்தை மட்டும் தான் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவே எலான் மஸ்குடைய நட்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக மாறி இருக்கு. இப்போது ட்விட்டர்ல 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ட்ரம்ப் வர்சஸ் எலான் மஸ்க்ங்கிற ஒரு மோதல் ஒரு மிகப்பெரிய அளவில் விடுச்சிருக்கு. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலக ரீதியாகவும் இது ஒரு பேஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு. ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் என்ன பிரச்சனை, எங்க மோதல் உருவாகி இருக்கு, இந்த பின்னணியை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதனால உலகத்தினுடைய தொழில், அதே போல சந்தை, இதுல எதுவும் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது உலகத்தில் மிகப்பெரிய உச்சபட்ச பணக்காரர் என்றால் நம்பர் 1 எலான் மஸ்க் தான் இன்னைக்கு நிலைமை. ஆமா. அதே போன்று உலக அளவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்த ஒரு ஜனாதிபதி, அதிபர் என்றால் அது ட்ரம்ப் தான். இப்போ 2 பேருமே தங்களுடைய துறைகளில் உச்சபட்ச இடத்தில் இருக்கிறார். இப்போ இவர்களுக்குள் ஏன் இந்த முரண்பாடு, பிரச்சனை? எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க இந்த எலெக்ஷன் டைமில். ட்ரம்போட கூடவே திரிந்தவர் எலான் மஸ்க். சொல்லப்போனால் அந்த பெனின்சுவேலியா அந்த இடத்துல பிரச்சாரத்தில் மேடையில் எலான் மாஸ்க் ஒரு புதிய உச்ச நட்சத்திரம் என்று அறிமுகப்படுத்தினார். அங்கே தான் ட்ரம்புக்கு கூட அந்த துப்பாக்கி சூடு. அப்போ அந்த மேடையில் என்னுடைய புதிய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால்
ட்ரம்புடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் எலான் மாஸ்க். ஆமா, அவருடைய அந்த எக்ஸ் பக்கங்களாக இருக்கட்டும், அவருடைய முழுக்க அவருடைய நிறுவனமே அதற்காக வேலை செஞ்சாங்க. அந்த தேர்தல் நிதி மட்டுமே அவர் 2400 கோடி இந்திய மதிப்பில் கொடுத்தார். பெரிய பணம். ட்ரம்ப் ஜனாதிபதி ஆவது என்பது என்னுடைய தலையாய பணி என்று சொன்னவர். அதே போலதான் அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே எலான் மாஸ்கிற்கு மிகப்பெரிய மகுடத்தை சூட்டினார். என்னுடைய நண்பர் எனக்கு பக்கபலமாக இருந்தார் என்று. அதே போன்றுதான் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது, ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு பொறுப்பு. அடிப்படையில் எலான் மாஸ்கும் சரி ட்ரம்பும் சரி 2 பேருமே வியாபாரிகள் தான். அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகள் சொல்லப்போம். அவர் அதை அடிக்கடி சொல்றார், 2 பேருமே அடிப்படையில் பிஸ்னஸ்மேன். அப்போ ஒரு வியாபாரி, ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனுக்கு முக்கியமானது என்ன? செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும், லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்க வேண்டும். இது முக்கியமானது. அப்ப அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்பு வகித்தால் கூட அமெரிக்க மக்கள் உச்சபட்ச வசதி வாய்ப்பு வேண்டும் என்றால் செலவினங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், தேவையில்லாத செலவு போகக்கூடாது. அதற்கென்று ஒரு துறை உருவாக்கினார். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு துறை கிடையாது. அதற்கு தலைவராகத்தான் எலான் மாஸ்க் கொண்டாந்து உட்கார வைக்கிறார். காஸ்ட் கட்டிங். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல தான் இந்த காஸ்ட் கட்டிங் இருக்கும். சொல்ல போனா ஆட்குறைப்பு இருக்கும். எதுக்கு இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஒரு 100 பேர் பார்க்குற இடத்துல 1000 பேர் இருந்தால் 900 பேரை வீட்டுக்கு அனுப்பு. ஐடி கம்பெனிஸில் பார்ப்போம். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் இந்த ஆட்குறைப்பு நடக்கும். திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல 3000-4000 பேர் வேலை அனுப்பிச்சிடுவாங்க. அதன் மூலமாக செலவு குறைக்கப்படும். இரண்டாவது, இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ். நீங்க சாதாரணமா ஒரு நிறுவனத்துல 4 ஏசி ஓடுனா எதுக்குங்க 4 ஏசி ஓடுது, 2 ஏசி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால் காஸ்ட் கரெக்ட் பில். அப்படிதான். அப்ப இதுக்கென்றே ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி தலைவராக்கி நாடு முழுவதும் அமெரிக்காவில் இருக்கின்ற அரசு ஊழியர்களை பல்லாயிரக்கணக்கான பேரை வெளியே அனுப்பிச்சாங்க. அதற்கு காரணகர்த்தாக இருந்தவர் எலான் மாஸ்க். சொல்ல போனா அது ட்ரம்புடைய ஆலோசனை பிரகாரம் அதை திறம்பட நடத்தினார். இப்போ ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு அப்புறம் 100 நாள் திட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. ஒரு 100 நாட்களில் ட்ரம்புடைய செயல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதற்கு முழு பொறுப்பு எலான் மாஸ்க் தான். அதை வெற்றிகரமாக செஞ்சாங்க. அதுக்கு பெரிய பாராட்டுகளும் நடந்தது. இப்ப இப்படி நெருக்கமாக இருந்த நண்பர்களுக்குள் பிளவு ஏன்? இதான் முக்கியமான கேள்வி. நெருக்கமா இருந்தாங்க, ஏன் பிளவு? ட்ரம்ப் ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு நெருங்கிய நட்பாக இருந்தாலும் வியாபாரம்னு வந்துட்டா வியாபாரம் தான். நம்ம இந்திய விஷயத்திலே பார்த்தோம். பிரதமர் மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று கட்டித்தழுவினாலும் இந்தியா அதிகம் வரி விதிக்கிறாங்க. நானும் அதே மாதிரி விதிப்பேன். அதே போல ஐபோன் கம்பெனி இந்தியால ஓபன் பண்ண விடல. என்ன அர்த்தம்னா அடிப்படையில் ட்ரம்புடைய அந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, வியாபாரத்தனம். நமக்கு வியாபாரத்துல நெருங்கிய நட்புலாம் தேவையில்லை, நட்பு வேறு வியாபாரம் வேறு, இப்படி இருக்கிற ஒரு மனுஷன். இது ஏற்கனவே பத்திரிகைகள் இந்த எலான் மாஸ்க்கும் ட்ரம்புக்கும் ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும்னு எழுதினாங்க. இவங்க நட்பு இது ஒரு நட்பு தொடராது அப்படின்னே பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எலான் மாஸ்க் தகவல் தொடர்பு துறையில் உச்சபட்ச இடத்துல இருக்கார். எக்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. தகவல் தொடர்பு துறையில் உச்சபட்ச. இன்னும் சொல்ல போனா சேட்டலைட்ல இன்னைக்கு நம்பர் 1. நம்ம சமீபத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அங்க இதுல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து கொண்டு வந்த அந்த டிராகன் விண்கலம் எலான் மாஸ்க் உடையது, ஸ்பேஸ் எக்ஸ் உடைய நிறுவனத்துடையது. இன்னைக்கும் சொல்ல போனா இந்த ஸ்பேஸ் எக்ஸோடு பெரும்பெரும் நிறுவனங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்தியாவில் கூட அம்பானியுடைய நிறுவனம் ஜியோ இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. காரணம், உங்களுக்கு குறைந்த செலவில், இரண்டாவது இந்த சேட்டலைட் மூலமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிவேகமான அந்த அந்த இதை கொடுக்கறது, நெட்வொர்க் கொடுக்கற ஸ்பீடு பாத்தீங்கன்னா எலான் மாஸ்குடைய நிறுவனம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அந்த தகவல் தொடர்பு துறை கிராமங்கள் நோக்கி இன்னைக்கு போகணும்னா அவருடைய நிறுவனம் அதுக்கான சேவை பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தோட எல்லாருமே இன்னைக்கு கனெக்ட் இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை வந்தது? அதுக்கு முக்கியமான பிரச்சனை, ட்ரம்ப் சொல்லுவாங்கல்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சாங்கன்னு ஒரு பழமொழி சொன்ன மாதிரி, ஒரு மசோதா ஒன்று சமீபத்தில் ட்ரம்ப் கொண்டு வந்தார். அந்த மசோதாவுக்கு பேர் கூட ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். அதாவது இருக்கிற மிகப்பெரிய அழகான ஒரு பில், மிகப்பெரிய பில்
அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை பாஸ் பண்ணார். அதுல என்னன்னா பல்வேறு சலுகைகள் நீக்கப்பட்டன. குறிப்பாக வந்து இந்த வரி சலுகைகள் நீக்கப்பட்டன. அதுல குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எலான் மாஸ்க் உடைய நிறுவனம் டெஸ்லா கார், இது வந்து இந்த எலக்ட்ரிக் காரை தயாரிக்கிறாங்க. ஆமா, லட்சக்கணக்கான காரை தயாரிக்கிறாங்க, உலகம் முழுவதும் சப்ளை பண்றாங்க. அங்க இப்போ வந்து இவருடைய அந்த கார் நிறுவனத்திற்கான இந்த வரி சலுகையை இந்த பில் வந்து தடுக்குது. எப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு 2 லட்சம் கார் அதிகமாக தயாரித்தவர்கள் என்பது ஒரு கேட்டகரி, குறைவாக தயாரிப்பவர்கள் ஒரு கேட்டகரியா பிரிச்சு அதிகமாக தயாரித்தவர்களுக்கு நம்ம வந்து வரி சலுகை கொடுக்க தேவையில்லை சரி அப்படின்னு ஒரு சேர்த்திருக்காரு. மஸ்க் அதிகமா தயாரிச்சிட்டாரு. அவர் ஏற்கனவே 2 லட்சம் கார்களுக்கு மேல தயாரிச்சிட்டாரு. இப்போ இன்னும் சுருக்கமா விளக்கமா சொல்லணும்னா, ஒரு புதிய மின்சார காருக்கு அமெரிக்காவில் 6 லட்சம் ரூபாய் வரி சலுகை. ஒரு 50 லட்சம் ரூபாய் கார்னு வைங்களேன், ஒரு 6 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரி சலுகை. இதே செகண்ட் ஹேண்ட்ல வித்தா அது 3 லட்சம் ரூபாய் வரி சலுகை என்று ஏற்கனவே பைடன் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான். அதன் மூலமாக அதிகமாக இந்த வரி சலுகையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் எலான் மாஸ்க். சரி, இப்ப இந்த புதிய அந்த ஒன் பிக் ஒன் பியூட்டிஃபுல் பில் மூலமாக அந்த வரி சலுகை எலான் மாஸ்குடைய நிறுவனத்துக்கு பொருந்தல. ஏற்கனவே இந்த வரி சலுகை இந்த ஒரு பில் பாஸ் பண்ணும் போதே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், இது வந்து தேவையில்லாத வேலை, ட்ரம்புக்கு தேவையில்லாத வேலை. ஏனென்றால் இப்படி ஒரு திட்டம் போட்டால், இப்படி ஒரு சட்டம் போட்டால் எலான் மாஸ்க் பாதிக்கப்படுவார் என்று ட்ரம்புக்கு தெரியாதா? ஆமா, ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, அது எலான் மாஸ்கா இருந்தானே எவனா இருந்தானே எனக்கு லாபம், அவன் நண்பன் தான், நான் அவனுக்கு உதவி செய்திருக்கிறேன், அவன் எனக்கு உதவி செய்கிறார், ஆனால் இது வந்து அமெரிக்காவுடைய அரசுக்கு லாபம், அமெரிக்க மக்களுக்கு லாபம்ங்கிற பார்வை. சரி, அதை நான் கொடுக்கிற மானியம் உனக்கு தான் போகுது, நான் எதுக்கு உனக்கு தரணும் அப்படிங்கிறது. இப்ப இதுதான் அவருடைய ஆரம்ப புள்ளி. இதை பற்றி பேசுவதற்கு ட்ரம்ப் தயாரா இல்லை. பல முறை இதை பத்தி பேசும்போது இல்ல, வியாபாரம் தான், பிசினஸ் தான் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தி. இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளுடைய இந்த சூழ்நிலை, அதாவது இந்த குளோபல் இந்த பிசினஸ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, கிளைமேட், பிசினஸ் கிளைமேட் சொல்லக்கூடிய இந்த சூழல் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணது. காரணம், ஒரு ஜனாதிபதியாக வந்தா மனிதாபிமானம் பார்ப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு வந்து வரி சலுகை கொடுப்பாங்க, ஏழ்மையான நாடுகளுக்கு வந்து நிதி கொடுப்பாங்க, யூனிசெஃப், யுஎன்ஓ, அது எல்லாத்தையும் கட் பண்ணாரு. அப்ப இங்க என்ன அவர் பாக்குறாரு, நான் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க மக்களுக்கு தான், உலகத்துக்கெல்லாம் நான் தார வாக்குன்னு அவசியம் இல்லை. இந்தியாவுக்கு எலெக்ஷன் ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிப்பதற்காக அமெரிக்கா ஏதோ ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதையும் கட் பண்ணிட்டாரு. அதை விட முக்கியமா சொன்னார்ல, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்து நிறுத்தப்பட்டதற்கு காரணம் வியாபாரம் தான். ஆமா, 2 பேருடைய வியாபாரத்தை நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் வந்து மிரட்டின உடனே நிறுத்திட்டாங்க. 12 முறை சொன்னார். நம்ம இந்தியா மறுத்துட்டோம், இந்தியா மறுத்து விட்டது, இல்ல நாங்க தான் காரணம் அப்படி இருந்து சொன்னால் கூட 12 முறை இதற்கு காரணம் நான் தான் சொன்னேன். ஆமா, சொல்ல போனா பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே தட்டுல வச்சு பார்த்தார். இதுவே நமக்கு வந்து உகந்த செயல் இல்லை, ஏத்துக்க முடியாது. ஆனா அவர் என்னவா பாக்குறாரு, எனக்கு நான் வியாபாரிக்கு சூப்பர் பாஸா இருக்கணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரா? அவர் சூப்பர் பாஸா நினைக்கிறதை விட ஒரு சூப்பர் பிசினஸ் மேனா நினைக்கிறார். ஓகே, எலான் மாஸ்கை விட நான் பெரிய ஆளு வியாபாரத்துல. அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி தான். உலகம் முழுவதும் அவளுக்கு ரியல் எஸ்டேட் இருக்கு, உலகம் முழுவதும் வந்து பெரிய பெரிய குடியிருப்புகளை கட்டக்கூடிய நிறுவனங்களை வைத்திருக்கிறார். சொல்ல போனா அவருடைய மகனும் மருமகனும் அதிகமான வியாபாரத்தை இதுல கேஷினோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேம்பிளிங் பண்றாங்க, சூதாட்ட விடுதிகள் நடத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அப்ப அவரும் தான் வந்து ஒரு நான் பெரிய அதிபர் மட்டுமல்ல, பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம். அப்ப இதுல வந்து நீ யாரா இருந்தாலும் எனக்கு என்ன, இப்போ இது அமெரிக்காவுக்கு லாபமான ஒரு செயலை செய்வதற்கு அதுக்காக எலான் மாஸ்க் விட்டுருவேனா? இப்போ யாரா இருந்தாலும் எலான் மாஸ்கையே அவர் விடலைன்னா அவர் எல்லாரையும் எப்படி பார்ப்பார்? அதான் அர்த்தம். அப்ப இதுதான் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஈகோ கிளாஷை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து நான் வந்து ட்ரம்ப் மேல பல்வேறு பழிச்சொற்களை இன்னைக்கு வந்து எலான் மஸ்க் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஃபைல் இருக்கு, டிஸ்க் இருக்கு அப்படிங்கிறாரு. முக்கியமா சொல்ற மாதிரி இந்த ஃபைலை நான் வெளியிட்டேன்னா மான மரியாதையெல்லாம் போயிடும்,
உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டுலாம் இருக்கு, இன்னும் சிறார்கள் மேல் உங்களுக்கு உள்ள பாலியல் குற்றச்சாட்டு கூட இருக்குங்கிற மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்துறார். அமெரிக்க சட்ட பிரகாரம் ஒரு ஜனாதிபதியா வந்ததுக்கு அப்புறம் கடந்த கால அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீர்த்து போய்விடும். ஆமா, அது அங்க விசாரிக்க முடியாது. விசாரிக்க முடியாது. ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வரை நீங்க விசாரிக்கலாம். அவர் வெற்றி பெற்று விட்டால் அவரை நீங்க கைது பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்க மேல இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா. அப்ப அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த ஃபைலை வெளியிடுவேன்றாரு. ஆனாலும் ட்ரம்ப் மீது ஏகப்பட்ட ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உட்பட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, சொல்லப்போனா அவர் வந்து ஜனாதிபதியாக அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு வரை இந்த குற்றச்சாட்டு உயிர்ப்போட இருந்தது. அந்த குற்றச்சாட்டு மட்டும் நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர் ஜெயில தான் இருக்கணும். ஒருவேளை வந்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் அவருக்கு பிரச்சனை தான். அந்த சூழலிலிருந்து தப்பிச்சு விட்டார். ஆனா என்ன எலான் மஸ்க் சொல்றாருன்னா, 2 முறை தான் அமெரிக்காவில் ஒருத்தர் ஜனாதிபதியா ஆக முடியும். இவர் 2வது முறை போயிட்டு இருக்காரு. 2017 இருந்தாரு, இப்ப இருக்காரு. இவர் பதவி காலம் முடியும் பொழுது இவருக்கான நிலை, இவருடைய எண்டு வந்து மோசமா இருக்கும், நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போறார். இது அதாவது ட்ரம்ப் பற்றிய ரகசியங்கள் எல்லாம் எலான் மஸ்க் கிட்ட இருக்கு போல. வாய்ப்பு இருக்கலாம்ல. 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக பயணப்படுறாங்க. பல்வேறு ரகசியங்கள் இருக்கலாம். இவ்வளவு இருந்து ஏன் வந்து எலான் மஸ்க் வந்து இவர் இவ்வளவு தூரம் பகைச்சிக்கிறாருன்னு தெரியல. அது ட்ரம்புடைய இயல்பு. ட்ரம்புடைய இயல்பான குணம் என்னவென்றால், அவருக்கு நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைங்கிறதுல அவர் எப்பவுமே உறுதியா இருப்பார். பல்வேறு சொல்லியிருக்கார். பிரச்சாரத்தில் கூட எனக்கு நிரந்தர நண்பன் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இது நம்ம இந்தியாவில் பொதுவா பேசுவோம், அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அவர் சொல்லியிருக்கார். ஆனா எலான் மாஸ்கோட ஒரு 100 நாட்கள் முடிவதற்குள் 100 நாள் முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனா 100 நாள் முடிந்து அவருடைய பதவியை எலான் மாஸ்க் வந்து ரொம்ப நாகரிகமா தான் வெளியே வந்தாரு. அதை வந்து எக்ஸ் பக்கத்தில் பதிவு பண்ணாரு. அதுக்கு பதில் கொடுத்தாரு ட்ரம்ப். சிறந்த சேவை செய்திருக்கிறார், சிறந்த பணி அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. பதவி விலகும் போதெல்லாம் அவர்களுக்குள் எந்த ஊழலும் இல்லை. இப்ப இந்த ஒன் பிக் ஒன் பியூட்டிஃபுல் பில் வந்ததுக்கு அப்புறம் தான் அது அந்த பிரச்சனை பூதகரமாக ஆனது. குறிப்பா டெஸ்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. டெஸ்லாவுக்கு மிகப்பெரிய அடி அவருடைய, ஏன்னா அவர் வியாபாரத்துல கை வைக்கிறாருல. இப்ப இன்னைக்கு வந்து வெளிநாடுகள் அங்க இருக்கின்றவர்கள் ஏன் டெஸ்லால போய் அந்த எலக்ட்ரிக் காரை வாங்குவாங்க? 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து மானியம் கிடைச்சது, இப்போ உங்களுக்கு கிடைக்கல. வேறொரு நிறுவனம் தயாரிக்கின்ற காரை நாங்கள் மானியம் கொடுத்து வாங்கினா அது உங்களுக்கு லாபம்னு பார்ப்பாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக டெஸ்லா கார் இன்னைக்கு வியாபாரம் படுத்துருச்சு. அதே மாதிரி இந்தியால நிறுவனத்தை தொடங்குவதற்கும் ட்ரம்ப் விடல, அதுலயும் ஒரு சிக்கல் இருந்தது. ஆப்பிளுக்கும் முட்டுக்கட்டை போடுறாரு. அதான் சொல்றேனே, அவர் எது சரின்னு நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர் தான் ட்ரம்ப். ஓகே. அதே போல சமீபத்தில் ஒரு 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை போட்டிருக்காரு. லாஸ்ட் டைம் அவர் வந்து அமெரிக்க அதிபராக இருந்தபோது ஒரு 7 நாடுக்கு வந்து ஒரு தடை போட்டிருந்தாரு. இப்போதும் பெரும்பான்மையான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் தான். எதுக்கு வந்து தடை போட்டிருக்காரு? குறிப்பாக UAE, அபுதாபி, பணக்கார நாடுகள் எல்லாரும் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான செயலை வந்து ட்ரம்ப் செஞ்சிருக்காரு. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இது முதல் தடவை இல்லை. 2017 நீங்க சொன்ன மாதிரி ஒரு 7 நாடுகளுக்கு தடை போட்டாரு. ஈரான், ஆப்கானிஸ்தான், இது போன்ற நாடுகளுக்கு. அந்த தடையை வந்து பைடன் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நீக்கினாங்க. அதுக்கு பைடன் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த தடை போட்டது என்பது ஒரு மனசாட்சியின் கரைன்னு சொன்னாரு. சரி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனசாட்சி, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மனசாட்சி மேல இருக்கின்ற அபத்தமான ஒரு கரைன்னு சொன்னாரு. அதை நீக்கினார். இன்னைக்கு கூடுதலாக வந்து சில நாடுகளை சேர்த்துக்கொண்டு 12 நாடுகள். அதுல ஒரு நாடு விட்டு போயிருக்கிறது. கடந்த முறை சிரியா மேல வந்து தடை இருந்தது, இப்ப சிரியா மேல இல்ல. அதை விட கொடுமை என்னன்னா, நீங்க கூட சொன்னீங்க, குறிப்பாக ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ குடியரசு, ஈக்வட்டோரியல், எத்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஒரு 12 நாடு. அதான் சொல்றேன். இப்போ ஆப்கானிஸ்தான் மேல நீங்க தடை போடுறதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கு. காரணம், நீங்க கடந்த முறை ஆப்கானிஸ்தான் மேல படையெடுத்தீங்க, அங்க வந்து தீவிரவாதம் இருக்குன்னு சொன்னீங்க. ஈரான் மேல தடை போடுவதற்கு கூட உங்களுக்கு நியாயமான காரணம் இருக்கு. ஏன்னா அணுகுண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. வச்சிருக்க மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு நீங்க வந்து உங்க அது ஈரான் மேல தொடர்ந்து தடை விதிக்கிறீங்க. எங்க வெனின்சுலா மேல போடுறீங்க? வெனின்சுலா ஒரு கிறிஸ்துவ நாடு, தென் அமெரிக்க நாடு. அதுக்கு என்ன காரணம் பத்திரிகையில் எழுதினாங்க? வெனின்சுலாவுடைய உள்துறை அமைச்சர் சமீபத்துல ஒரு காட்டமா வந்து ட்ரம்ப் பத்தி பேசினார். என்ன சொன்னாருன்னா,
ட்ரம்புடைய ஆட்சி பாசிச ஆட்சின்னு சொல்லி பேசினார். ஏன்னா வெனிசுலா மக்களுக்கு அமெரிக்கா வந்து அநீதி இழைக்குதுன்னு சொன்னார். அதை காரணம் காட்டி இன்னைக்கு தடை போட்டிருக்காங்க. எங்க சூடான் வந்து கடந்த காலங்களில் மிக நெருக்கமாக இப்போ அமெரிக்கா இருக்கு. சூடானுடைய தூதரகம் அமெரிக்கால இருக்கு. தூதரக அதிகாரி பேட்டி கொடுத்திருக்காரு, நாங்க நெருக்கமா இருக்கோம், எங்க மேல என்ன குற்றம் இருக்கு, எந்த சம்மந்தம் இல்லை, இது என்ன காரணம்னே தெரியல. இப்ப காரணம் இல்லாமல் சிலதுக்கு வந்து ஒரு அல்பமான காரணம், இதற்கெல்லாம் தடை போடுறார். இப்போ சிரியா மேல சொன்னீங்க, சிரியா மேல நியாயமா நீங்க தடை போட்டிருக்கணும். ஏன் எடுத்தீங்க? சிரியாவுடைய அதிபராக இருக்கின்ற அல்ஷரா அல் சுலானி அவரோட நீங்க வந்து கத்தார்ல கை குலுக்குறீங்க. எப்படி நெருங்கிய நட்பு? முன்னாள் தீவிரவாதி அந்த தீவிரவாத குரூப்ல இருந்தாரு. ட்வின் டவர் இடிப்புக்கு காரணமாக இருந்தவர்களில் அந்த குரூப்ல முக்கியமானவர். 3000 பேர் செத்து போனாங்க. அவரோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறாரு, கை குலுக்குறாரு. அப்போ உங்களுக்கு எது நியாயப்படுறதுக்கு காரணம் இல்லை, எது வந்து அநீதின்னு சொல்றதுக்கும் காரணம் இல்லை. அப்ப நீங்க சிரியாவுக்கு இன்னைக்கு 46 வருஷத்துக்கு அப்புறம் தடையை நீக்குறீங்க. 46 வருஷத்துக்கு அப்புறம் தடையை நீக்குறாங்க, பொருளாதார தடையவே நீக்குறீங்க. என்ன காரணம்? சிரியா இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக இருக்கு. அதான் காரணம். நீங்கள் ஈரான் என்ற நாடு இஸ்ரேலை தரை வழியாக தாக்க வேண்டும் என்றால் சிரியா வழியா தான் வந்தாகணும். இன்னைக்கு சிரியாவுடைய ஆட்சியாளர் உங்களுக்கு நெருக்கமானதுக்கு அப்புறம் அங்க வர முடியாதனால நீங்க சிரியாவோட நட்பு பாராட்டுறீங்க, இப்படியும் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு எத்தியோப்பியா ஒரு ஏழ்மையான நாடு, அங்க ஏற்கனவே பசி பட்டினி, அதை தடை போடுறீங்க. இப்படி காரணம் இல்லாமல் காங்கோங்கிற நாடும் கிறிஸ்துவ நாடுதான், அங்கேயும் நீங்க தடை போடுறீங்க. அவங்க கேட்குறாங்க என்ன காரணம். இப்படி ஒரு ஏதோ ஒரு காரணத்தை இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் இன்னும் சில நாடுகள் மேல தடை போடுவேன். 12 நாடு மட்டும் இல்ல, இன்னும் 4-5 நாடுகள் மேல் தடை போடுவேன். இவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு வர வேண்டாம், இவர்களால் எங்களுக்கு லாபம் இல்லை. திருப்பி அந்த வியாபாரம் தான் வருது. மறுபடியும் என்ன வராரு, ஒரு நாடு எங்க நாட்டுக்கு வரணும்னா கூட எங்களுக்கு லாபம் வேணும். நியாயப்படி பார்த்தா பாகிஸ்தான் மேல தடை போட்டிருக்கணும்ல. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம், வந்து 4 பேர் வந்து சுட்டு கொண்டானுங்க எங்க ஆட்களை, இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க, பாகிஸ்தான் மேல் தடை போடுங்கள் என்று நம்ம கேட்டோம். நீங்க போடணும்ல நியாயப்படி பார்த்தா. ஆனா அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படை திரும்பி வந்த பொழுது ஒரு தாக்குதல் நடந்தது, அந்த தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை பாகிஸ்தான் அரசாங்கம் கைது பண்ணி சிறையில் எடுத்திருந்ததை நான் பாராட்டுகிறேன், அதுக்கு பாராட்டுறாரு. இவருடைய நோக்கமும் பேச்சும் யோசிச்சு பாரு. நம்ம நெருக்கமா இருக்கோம், ஆனா அவர் எப்படி இல்ல, அவர் 2 பேரும் எங்களுக்கு சமங்கிற பார்வை பாக்குறாரு. இப்ப திருப்பி நம்ம ஏத்துக்க முடியாது. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப இன்னைக்கு பாருங்க, நான் தான் வந்து போரையே நிறுத்தினேன்னு சொன்னவர் தான் அவர் ஒன்று. இப்போ திருப்பி என்ன சொல்ல வர்றாரு, எங்களுக்கு லாபம் இல்லாத நாடுகள், காங்கோ எங்களுக்கு லாபம் இல்லை, வெனின்சுலா எங்களுக்கு தேவையில்லை, எரித்ரியா எங்களுக்கு தேவையில்லை, இப்படி சில நாடுகள் எங்களுக்கு பிடிக்கல, பயங்கரவாத நாடு, சில நாடுகளுக்கு காரணம் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல. இப்படி ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு பிடிக்காததுக்கு ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர், எங்க நீங்க ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தால் பரவாயில்ல, ஒரு ஜனாதிபதி அதிபர், உலகில் ஒரு சக்தி வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் நபர் தான் அவர். இந்த அளவுக்கு எடுத்தம் கவிழ்த்தம் என்று இருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகைகள் கேலியா எழுதுறாங்க, காரணமே இல்லை. அதான் சொன்னனே, பைடன் வந்து இந்த 7 நாட்டுடைய ஈரானுடைய தடையை கூட நீக்கினாரு. நீக்கி விட்டு சொன்னார், இது மனிதாபிமானத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட ஒரு கரை, இது நியாயம் இல்லைன்னு. அப்ப இதுதான் முக்கியம். அப்ப இது இந்த இடத்துல நீங்க எந்த அளவுகோலை ட்ரம்ப் வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒரு பக்கம் எலான் மாஸ்கோட பிரச்சனை, ஒரு பக்கம் இது போன்ற நாடுகளை தடை. ஆனால் எந்த நாடுகளை உண்மையிலே தடை செய்ய வேண்டுமோ அதோட கைகுலுக்குவது காரணம் இல்லாமல் சிரியாவோடும் பாகிஸ்தானோடும் கைகுலுக்கிறாரு, அவர்களை தடை பண்ணியிருக்கணும். இப்படி ஒரு பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு எதை நான் நினைக்கிறோமோ, ஏன்னா இதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா, சமீபத்தில் வந்து இஸ்ரேலுக்கு சென்றிருந்த ஒரு அமெரிக்க வெளியுறவு செயலாளர், அவர் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன அந்த விஷயங்களை பேசிட்டு பேட்டி கொடுக்கும்போது இந்த விஷயத்துக்கு நான் இப்பொழுது முடிவு சொல்ல முடியாதுன்னு சொன்னார். பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்ன காரணம் என்றால் ட்ரம்ப் எப்பொழுது என்ன முடிவெடுப்பார்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் நான் இப்போ சொல்லிட்டேன்னா அவர் மறுக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது என்றால், அந்த நிமிடம் என்ன ட்ரம்புக்கு சரின்னு போடுதோ அதை செய்கிறார். இப்போ இது வந்து பெரிய டேஞ்சரஸ் சைன் அப்படிங்கிறது தான். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது
அமெரிக்காவுடைய இந்த செயல்பாடு, ட்ரம்புடைய செயல்பாடு ஒரு பெரிய குழப்பத்தையும், அமெரிக்க மக்களை இன்னைக்கு வந்து கொடி தூக்குறாங்க. ஆமா, ட்ரம்ப் வந்து பதவி விலகி விட்டு துணை ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதியா வந்துரும் சொல்லி இன்னைக்கு கொடி தூக்குறாங்க. அதுக்கு இன்னைக்கு எலான் மாஸ்க் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, ட்விட்டர்ல யாரோ போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு எலான் மாஸ்க் உடைய நோக்கம் என்ன? 4 வருடம் முடிவதற்குள் பதவியிலிருந்து எடுத்து விட வேண்டும். அதற்கு நான் தயாரா இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு போறாரு. இது என்ன ஆகி போச்சுன்னா ஒரு உள்நாட்டு குழப்பம் மாதிரி. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஒரு உள்நாட்டு குழப்பம் மாதிரியான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இது போக போக தான் அதனுடைய வேடிக்கையையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடைசி கேள்வி, இஸ்ரேல் பாலஸ்தீன ரொம்ப ஒரு மோசமான உக்கிரமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. பாலஸ்தீன்ல வந்து பசி, பஞ்சம், பட்டினி, உணவு இல்லாம குழந்தைகள் எல்லாம் இறந்துகிட்டு இருக்காங்கிற செய்தி வந்து உலக ஊடகங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிபிசி, அல் ஜசீரா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் போர் நிறுத்தம் வரணும்னு உலக நாடுகளே வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. யுஎன்ல வந்து ஒரு மசோதா, அதை வந்து தன்னுடைய இன்க்ளூடிங் சீனா, ரஷ்யா போர் நிப்பாட்ட வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும்ங்கிற ஒரே மனிதாபிமானம்ங்கிற அடிப்படையில் வந்து நிற்கிறாங்க. அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி மசோதாவையே செல்லதா ஆக்கிடுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான மனநிலை அமெரிக்கா? சரியா சொன்னீங்க. இந்த போர் நிறுத்தம் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்ததே அமெரிக்கா தான். ஈரானை பாலஸ்தீனத்தை விட்டு தனித்து விடப்படணும்னு நினைச்சாங்க, செஞ்சுட்டாங்க. சிரியாவை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு ஈரானால தரைவழி ஒன்றும் செய்ய முடியாது, உதவி பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாலஸ்தீனம் மிக மோசமான இடத்துல இருக்கு. அதை பற்றி செய்திகளே வெளியே விடாத அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்படுத்தப்படுறாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு பக்கம் ஒவ்வொரு தினமும் 600க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் எகிப்திலிருந்து வரும், உணவு, பால் கொண்டு வந்து. இன்னைக்கு கண்டெய்னர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கின்றன, எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு காசா பகுதிக்குள் விலைவாசி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு காஃபி நம்ம 10 ரூபாய் கொடுப்போமா, 20 ரூபாய் சாப்பிடுவோம். 1800 ரூபாய் இந்திய மதிப்புக்கு காஃபி சாப்பிட்றாங்க, சாதாரண காஃபி. நீங்க ஒருவேளை உணவு என்பது 4000 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறதாக சொல்றாங்க. அப்போ ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் சாப்பிடலாம். அப்போ ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உணவு என்பதும் அன்றாடம் குடிக்கின்ற காஃபி, டீ கூட பலாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை. எதுவுமே கிடைக்கல. ஏன்னா பால் தடுக்கப்பட்டு விட்டது. ரொம்ப குறுகிய அளவு தான் போகுது. எண்ணிக்கை அங்கே 20-25 லட்சம் பேர் உள்ளுக்குள்ளே இருக்காங்கன்னா அதற்கு தேவையான அளவுக்கு உணவு போகலை. அங்கே வந்து வெளியிலிருந்து தான் வந்தாகணும். இன்னைக்கு உணவு இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். உதாரணம் தான், குழந்தைகளுக்கு பால் இல்லை, அத்தியாவசியமான மருந்து இல்லை, மோசமாக குண்டடிப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருந்து இல்லை, எந்த மருந்து இல்லை, மயக்க மருந்து இல்லாமல் ஆபரேஷன் நிலைமை இருக்கு. இதெல்லாம் ஐநா சொன்ன தகவல், அவர்களே சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடத்துக்கு நகர்ந்ததுக்கு காரணம் அமெரிக்கா. அப்ப இதெல்லாம் பார்த்துத்தான் கொதித்து போய் சீனா போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து இந்த போரை நிறுத்தணும், இதை வந்து வெளிப்படையாக நாங்கள்லாம் போய் பார்க்கணும். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில போய் நாங்கள் விசிட் பண்ணணும். ரஷ்யா, சீனாவால கூட உதவி பண்ண முடியல, அமெரிக்கா தடுக்குது. இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றி கொண்டே இருக்காங்க. இது முதல் தடவை இல்ல, பலமுறை நூற்றுக்கணக்கான முறை கிட்டத்தட்ட வீட்டோ பவரை பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற வேலையை அமெரிக்கா செஞ்சுட்டே இருக்காங்க. உச்சகட்டமாக இன்னைக்கு ட்ரம்ப் செய்யறார். அப்ப இன்னைக்கு பாலஸ்தீனம் அழிந்து கொண்டிருப்பதற்கு இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் காரணம். அது அழிய வேண்டும் என்று 2 நாடுகளும் விரும்புகிறார்கள். அழிந்து சுடுகாடாக மாறணும், அப்பொழுதுதான் அந்த இடத்தை முழுமையாக கைப்பற்ற முடியும். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. இதெல்லாம் மாறணும் என்றால் நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய அந்த அரசியல், அந்த வெளியுறவு தன்மை, வெளிப்படையான தன்மை, அந்த அந்த பழைய ஆரம்பகால அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த மனிதாபிமான நல்லெண்ணெய், நீங்க சொன்ன மாதிரி WHO இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும், செஞ்சிலுவை சங்கம், பல்வேறு நலச்சங்கங்கள்லாம் வந்து இன்னைக்கு யூனிசெஃப் போன்றவைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் நிதி கொடுத்து அதெல்லாம் உள்ள போய் வேலை செஞ்சாலும் அது மாறும் அப்படிங்கிறது தான். இது இப்பொழுது வந்து ட்ரம்ப் கையில தான் இருக்கு. ஏன்னால் அவர் தான் இன்னைக்கு உச்சபட்ச தலைவர். ஆனால் அவர் அதையெல்லாம் விட்டு அங்கே வந்து இன்னைக்கு வந்து எலான் மாஸ்கோட
இன்னைக்கு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக வந்து எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் நடக்கக்கூடிய அந்த மோதல் பிணையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சார்ந்த இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் விஷயங்களையும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றிகள். நன்றி.